சுவாக் இந்த படத்தோட கதை என்ன? இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முன்னொரு காலத்தில், அதாவது ராஜா காலத்தில் ஒரு ராஜ்யம் இருக்குது. ஆனால் அந்த ராஜ்யத்தை நிஞ்சாரா அப்படிங்கிற பெண் வம்சம்தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த ராஜ்யத்தில் ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு அடிமையாகவும் முகத்தை மூடிக்கொண்டு தான் அந்த ராஜ்யத்தை வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஸ்வானிகா அப்படிங்கிற ஆண் வாரிசு வம்சம் அந்த ராஜ்யத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம். இப்போ நிகழ்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜ்யத்தோட கஜானா சொத்துக்களை ஸ்வானிகா அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த வாரிசை கண்டுபிடிச்சி ஒப்படைக்கணும். ஆனால் நான் தான் வாரிசுன்னு சொல்லி பல பேர் வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. படத்தோட பாசிட்டிவ். படத்தோட இசை, பின்னணி இசை ஓகேவாக இருக்குது. ஒரே ஹீரோ 5 விதமான டிஃப்ரெண்ட் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. முக்கியமாக திருநங்கை கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் வர எல்லாருமே அவங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னா, படம் காமெடி ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காமெடி வர்ற மாதிரி படத்தில் ஒரு சீனு கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக்காக இருக்குது. ஒரே கன்ஃபியூஸாக படம் போய்கிட்டு இருக்குது. ஆண் ஆதிக்கம், பெண் ஆதிக்கம், சாபம், வாரிசுன்னு சொல்லி நாம் ஒரே குழப்பத்தில் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. படம் பார்த்தா மைண்டு ஃப்ரீ ஆகும்னு நினச்சா இந்த படமே மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கன்ஃபியூஸான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. படத்தோட கடைசி 15 நிமிஷம் ஒரு குட் மெசேஜோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. போர் அடிக்கும்போது பாருங்கள். யுவர் விஷ். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.